தாயகா ஆதி ஆண்டவம் இல்லாத நாயக அருள்வாயுங்கள் தாயகா ஜோதி தவழும் வேதாந்த பிரம்மமே தூய ஞான ஒளி தீபமே ஜோதி தவழும் வேதாந்த பிரம்மமே தூய ஞான ஒளி தீபமே நாதரூபமே நாதரூபமே ஓம் சிவாயம் எனும் நவிலும் பூகாரமே நாதரூபமே ஓம் சிவாயம் என நவிலொளி தோறுமே அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் இதய தேவா அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் இதய ஜீவா ஆதாரமும் பாதாரமே அமைதி நடுவும் ஆனந்த வாழ்வு பெற ஆதி அந்தமும் இல்லாத நாயக அருள்வாயங்கள் தாயகா சம்போ மகாதிவா சம்போ மகாதிவா சம்போ மகாதிவா நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழும் எண்ணெஞ்சில் நீங்காதன் தாள் வாழ்க கோகுல் என குருவத வாழ்க ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இரடி வாழ்க தீமைகளை விலகி நன்மைகள் பிறக்க அசுலைத்து தேவர்கள் வாழ்வைக்கு அவதரிக்கப்பட்டோம் காசி பெறும் மாயின சிறப்பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனிதருத்திலிருந்து மனிதர் சூரபத்மனும் இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்கமனு சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமடை தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுத்துடைய அச்சம் சிறப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோண்டி இந்த நான்கு வரும் ஆணுகளை இருந்தனர் காசிப்பன் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிச்சு நோக்கி சென்று சிவன் உதவி செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வில் உதவி செய்தனர் அவர்களும் சிவன் நோக்கி கடும் தமிர்ந்து பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மனோ சிவன் நோக்கி கடும் தமிர்ந்து 120 வாழ்வில் ஆயுதங்கள் அரசாளவும் இந்திரன் பாகப்பட்டவன் மேலும் தனக்கு சாகா வரம் கேட்டுக்கொண்டான் பிறந்தவன் மடிந்தே தீரமாகையால் வேறு ஏதேனும் வரம் கேள் என்று ஈசன் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வரத்தை பெற்றுக்கொண்ட சூரபத்மன் அண்ட சராசங்களை ஆண்டு இந்திரனு தேவர்களையும் சிலடித்தான் இந்திரனு சூரத் மீது பூலகம் ஒளிந்து கொண்டாள் இந்த கொடுமைகளை தாமுடைய தேவர்கள் கைலாயம் சென்று ஆது நீரும் அருண் ஒப்பும் ஏதும் வரம்பு போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கடந்து விழா ஒரு குமதன் நின்பால் நினைக்கு என்று ஈசனோடு ஈசனு அருவாகி அனதைய விளைவு ஒன்றாய் பிரம்மா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணூர் ஆரம் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் ஊத்திட்டம் என்று என தந்தை செல்வந்து 6 தீப்புகளை செய்தேன் தார் தீப்பர்களை வாய்மனை கழிந்து கொண்டு சரவண பைகள் வணக்கும் தாமரை செருக்கு தார் தீப்பர்களும் 6 குழந்தைகளை உருவிட்டது தார் குழந்தைகளை கார்த்திபிள்ளைகள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த 6 திருமுகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழன் 6 குணங்களை கொடுக்கும் இந்த 6 திருமுகளை என் அன்னை பார்வை அடியனுக்கு 6 உருவமும் ஒரு உருவமானம் தேவரை வேண்டுபடி அசுலைக்கும் பொருட்டு என் அன்னை பராசப்படுத்தி முதலில் தாரகணியும் சிங்கமோஸ்தர் தேசிதன் பின்பு சூரபத்மோடு அவனோ கடலடுவி வீர மகேந்திரபுரி என்ற பட்டம் தெளிப்பி சிதந்தான் பின்பு அவரிட பொருடு அவனோ வெற்றி பெற முடிய ஒளிந்து கொண்டான் தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரக மாறின்றான் யாமு என் அன்னை பராசப்படுத்தி மரத்தி வைத்து மரமோ இரண்டாக பிழந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது மயிலை தன் வாகனமாகும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகா ஆச்சலத்தில் வீற்றிருக்கிற அன்றிரமும் என்னை காண ஒரு மக்கள் கூட நார்சும் காடுவலை ஜாடிவரி பின்னி மணி ஓசிரி முன்னேறு பிறகு நாரதர் பின்னி ஒரு காண வலிக்கிற முன்னே நாரதரை சந்திப்புக்கு முன்பதாக பக்தர்களின் கூட்டம் அழிமதி கொண்டிருக்கிறது பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு நாரதரை சந்திக்கலாம்.
கந்தா கடம்பா கைடு வேளா கார்த்திகையா ஆறுமுகா அரோகரா. உங்களுடைய அருளால எல்லா உயிர்களும் எல்லா அன்பும் பெற்று வளமோடு நலமோடு வாழணும். இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா சுபிட்சமா இருக்கணும். மழை நல்லா பெய்யணும். அவன் நம்ம 2 பேரும் வந்துட்டா கோவில்ல ஒருத்தரையும் காணும். அதானே மட்டும் தனியா நிக்கிறாரு. என்ன வந்துட்டார். அத்தாரம் சவ்வாடும் அள்ளிய மோசி வீடில் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே. என்ன பாடுறீங்க? என்ன எடுத்தோ? ஐயா தப்பா பாடுறீங்க. பாட்டில் பிழை உண்டு. அந்த பாட்டில் பிள்ளையா இருந்துச்சுன்னா சில பாட்டில் மூடி திரியத்தான் வரும். வேற பாட்டில் சுவாமிகள் உங்கள் பாடலில் ஓ பாடல்ல பிள்ளை இருக்கு. பாடலில் எவ்வளவு பிள்ளை இருக்கிறதா கொஞ்சம் குறைச்சுங்க மாமா. அப்படி சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட வந்து நாங்க கேட்க கூடாது. மல்லிய பூசிரினம் அங்கம் மணக்கவில்லையே. நல்லா இருக்கு. முருகையா அங்கம் மணக்கவில்லையே. அந்தமா செய்யறதுன்னா உங்களுக்கு என்ன? அப்படி பிரிச்சு வேணே பண்ணிருக்கேன். பிரிச்சு பாட்ட தாள சேரதோன்னா சரி மாமா. எப்படி இருக்கு? நன்னா இருக்கா? ஆமா நல்லா இருக்கு. எந்த குறை இருக்காது. நன்னா உங்களுடைய ஆசீர்வாதம். ஆமா நீங்க வந்துட்டேன்னா யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா கலைஞர்களும் சந்தோஷமா இருக்கலாம். அம்மே எப்படி இருக்க? இப்பத்தான் நல்லா இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அது இந்த முடி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் முடி வளர்ந்தோன்னா குழந்தை எவ்வளவு அம்மே எப்படி இருக்க? நல்லா இருக்கலாம். முடிஞ்சு கொடுத்தேன் முடிஞ்சு கொடுத்தான். என்ன பண்ண சொல்றேன் அம்மே? கை எடுக்கிறான். ஆமா எங்க கையை எடுத்துருங்க. நாங்க கை இல்லாம திடுறோம். வர வர மரியாதை இல்லாம போயிடுறான். என்ன அதே சைடு என்ன யாரு பொம்மநாட்டி புதுசா இருக்கிறது? என்ன சம்சாரா? என்ன சம்சாரமா? அந்த போன வருஷம் ஒரு கிளவியை கூட்டிட்டு தெரிஞ்சேன். அது இது புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அண்ணன் இருக்கான். வெளியூர்ல இருக்காரு. வெளிநாட்டுல இருக்காரா? வெளியூர்ல இப்ப யாரு மெயின்டைன் பண்றான்? நான் தான். அப்புறம் இந்த குடும்பத்தை பார்க்கணும்னா ஏண்டி எப்படி நன்னா வச்சு மெயின்டைன் பண்றானா? வேற மாதிரி செய்யவே முடியாது. அப்புறம் லோகத்துல மழை வரலன்றே. மழை எப்படி வரும்? என்ன மாமா? அண்ணால வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இவ பாரு அண்ணன் முண்டாட்டி வச்சு இவன் மெயின்டைன் பண்றான். அப்புறம் லோகத்துல சுனாமி தான் முடிச்சுட்டு அடிக்கும். அவ கூட நல்லா செய்ய மாட்டா. மாமா நான் இங்க நின்று கூட இருக்கிறதுக்கு மழை வராதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லடா இல்ல அப்படி அனாச்சாரமா பேசிட்டு இருக்காளே. அவ வெளிநாட்டுல இருக்கா நீ வச்சுட்டு இருக்கேன்ற பாதுகாப்பு. ஓ பாதுகாப்பா வச்சிருக்கா? அவன் என்ன இப்படி வந்திருக்கே? பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனையா? அர்ச்சனை எதுக்காக அர்ச்சனை? முக்கியமான விஷயம் சொல்ற. எனக்காக நீங்களும் முருகன்ட்ட வேண்டி. சரி சொல்லு. நீ சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு. ரொம்ப மனசு உருகி கேட்கிறேன். சரி என்னுடைய கோரிக்கை நிறைவேறணும். சரி 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 பகவான் வந்துட்டேன். எந்த குறையும் இருக்காது. ஒன்றும் அந்த அண்ணன் ஊருக்கு போனார்ல அவர் இப்போதைக்கு வரக்கூடாது. அதை மட்டும் நினச்சிக்கிட்டு பகவானுக்கு அர்ச்சனை எப்படி வேண்டா பார்த்தேளம்னா பகவான்கிட்ட வந்து அவங்க அண்ணன் வரப்படாதான் இவாளை இவனே மெயின்டைன் பண்ணணுமா? இதுதானா உன் பிரச்சனை? ஆமா அஷ்டூத்திரமா சகசரம். அப்படின்னா என்ன? அஷ்டூத்திரம்னா 1008 மந்திரம் ₹1 தட்சணை. சகசரம் 108 மந்திரம் ₹5 தட்சணை. ஏன்னா 5ல பண்ணவா இல்லைன்னா இல்லை 1ல செய்யவா? மாமா நீங்க 1லயே செய்யுங்க. அவளும் பிரியப்பட்டு கேட்டுன்னு இருக்கா. 1ல செய்யுங்கோ 1ல செய்யுங்கோ. ஏண்டி நான் பண்ண மாட்டேன். பகவான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலே. ஆமா கொஞ்சம் பகவான் அப்படியே பகவான் சிலையை கொஞ்சம் பின்னாடி நடக்கிறான். வாங்க 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 வாங்க. ஏய் அம்பி ஆகா அரோகரா அரோகரா கண்டனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் அரோகரா 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 அரோகரா. என்னாச்சு? அப்படியே பண்ணி கொடுறா. பாப்பா மெதுவா மெதுவா வலிக்க போகுது. அப்பா 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 ரொம்ப கொடுமையான வேண்டுதலா இருக்கே. ஐயோ எரியுதாட்டு இருக்குது பாவம். என்னடா அம்பு போட்டு வந்து செட்டில் ஆயிட்டாங்க பேசாம. சாமி சிலைய தள்ளிடாம. ஏண்டா முருகன்
முருகன் ஆலயத்தில் பெருமாள் பள்ளி ஒன்று இருக்காரே. என்ன எழுந்துறீங்க, எந்திரிங்க எந்திரிங்க. எந்த குறை இருக்காது, எந்த குறை எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் நன்னா இருப்பேன், நன்னா வேண்டுதல் நல்ல என்ன வேண்டுதலோ பாவம் வாயை கிழிச்சுக்கிட்டு குத்திருக்காரு. எப்படி வேண்டுதல் பத்தாதா முருகப்பெருமான் சச்சுருவா நின்று செய்வாருன்னு. ஓஹோ இவர்தான் எங்க மூத்த அண்ணன். சரி, முதல்ல பகவான் ஆலயத்தை மறைக்காம அப்படி தள்ளி நின்று பேசுங்க. என்ன பண்றாரு? அவர் என்ன உன்கிட்ட அலோவா சொல்லுவாரு, அவர்கிட்ட போய் முருகா முருகான்னு கேட்டிருக்க. வாடா இங்க வாடா. அவன் குறைய சொல்லின்னு இருக்கானா? சொல்லு சொல்லு சொல்லு. எம்பெருமான் உனக்கு எந்த குறையும் வராம காப்பாத்து வர்றான். என்ன என்னைய காமிக்கிறாரு? ஒண்ணும் கிடையாது, அவங்க வீட்டுக்காரர் வெளிநாடு போயிட்டான். கல்யாணம் பண்ண வெளிநாடு போயிட்டான். முருகன் கிட்ட இதெல்லாம் சொல்லிடுமா? இல்ல, இவாளை வச்சு அவருக்கு மூடு வந்துட போகுது. இவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிரு, நான் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்றேன்னு கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்னு புரியுறதா? அது புரிய மாட்டேன்றது நோக்கம். பகவானே பகவான். பகவானுக்கு அலங்காரம் எப்படா? சூப்பரா? ஐயோ சூப்பர் சொல்றது எப்படி பாவம். 1.5 கோடி ரூபாய் செலவு. ஆமா, காம்பவுண்ட் கவர் எடுத்தாகலாம். வைர கிரீடத்திற்குடா. வைரமா? ஆமா, கையில புடிச்சிட்டு இருக்காளே, என்ன வேலை நினைச்சிட்டு இருக்க? சிலுவர் தலைக்கு பேரிச்சம்பளமா? தங்க வேல்ரி. தங்க வேலை ஒரு தடவை தொட்டு ஏய், அந்த தங்க வேல் இல்லடா, தங்கத்துல செஞ்ச வேல். எவனும் கலாணி பேர கலாணி விடுவாங்கன்னு நான் தான் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். கோயிலுக்குள்ள இருக்கல யாரு திருட? பகவானே, என்ன குடுமைய பிச்சிட்டீங்க? என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. அதேதான் ஏன் வந்து 2 நாள் ஆன மாதிரி இருக்கு. காய உடைக்கி என்ன பண்றது? மாமா பார்த்து என்ன பண்ண போறேன்? பயமா இருக்கிறது. ஏன் மாமா பயப்படுறியா? லோகத்துல எங்க பார்த்தாலும் போர் நடந்துட்டு இருக்கிறது. ஆமா. எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு வச்சுட்டு இருக்கான். ஆமா. தேங்காய் சைஸ் வேற ஒரு மார்க்கமா இருக்கிறது. குண்டு இருக்குமோன்னு பயமா. ஆமா, நீங்க பேப்பர் பார்க்கல இன்னைக்கு? இருக்கு. அட என்ன மாமா, காயாவோட திருவிழாவுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு லோடு லாரியில தேங்காய் வந்திருக்கு. அதுல அந்த தேங்காயில ஏதோ ஒரு பாம்பு வச்சிருக்காங்களாம். பகவானே பகவான், பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. அபேஷ்டோ, நான் தேங்காயில குண்டு இருக்கிறத பத்தி கவலைப்படலடி. வேற இதை இப்படி வச்சு அடிக்கிறச்சே ஏங்காய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அது இனிமே தான் பாதிப்பு வரணுமா? காய் இருக்குடா, எல்லாமே இருக்கு. வந்திருக்கேன் பாரு, பித்துக்குளி முருகராசி மாதிரி பெரிய உருமா வேற கட்டிக்கிட்டு. அம்மா என்ன ஓட்டப்பந்தயம் வைக்க போறீங்களா? பெரிய மனுஷன் புடுறி. சரி சரி சரி, மெதுவா மெதுவா. மாமா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? பேர் வெட்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ண சொல்றேன்? அந்த காலத்துல எல்லாம் 2 அடி அடிச்சோன்னா ஜலம் வந்துடும். ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்க. இப்ப வயசாயிண்டே போறது, பம்பா புடிச்சுண்டு 10 அடி அடிக்க வேண்டியிருக்கு. வராது இனிமே. ஓடியே அபிஷ்டு. 2 பேரும் ஒரே மாதிரி தான். 2 ஒரே சைக்கிள் தான். அதுல அவனுக்கு சந்தோஷத்தை பத்தி எல்லாம் இறக்காமட்டான். கின்னஸ் ரெக்கார்டு. இல்ல இல்ல, ஒரு டோர் இருக்கும்போது அப்படி கிடையாதுடி. இப்பதான் கிராக்கி கட்டின்னு ஏறுறது. ஐயர் தான் 10 அடி அடிக்கிறாரு அப்படின்னு நிறைய கிராக்கிகள் வர்றது. தோற்றம் அப்படி. உங்க 2 பேருக்கு மட்டுமா இல்ல அங்கிட்டு? அங்க என்ன அதோட மோசமா? இதுவும் சேர்ந்துருச்சு ஜீவ சமாதி. அதோட மோசமா? மெதுவா மெதுவா. ஐயோ தண்ணியை கீழே விட்டுட்டீங்க. தேங்காய் உடைக்கிறது ஒரு அடியில இப்படி உடைக்கணும்டி. அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லா உடைஞ்சிருக்கே. அனுபவம் வேணும், இல்லன்னா அதெல்லாம் கிடைக்காது. அழகா கத்தி வச்சு அறுத்த மாதிரியே இருக்கே. எல்லாம் அவன் செயல். அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த ஐயர் செய்யறான். அந்த புஷ்பத்தை டேண்டே. ஆமா, என்ன நட்சத்திரம்? அண்ணா நோக்கு நட்சத்திரம். அவனுக்கு மூலம்டா. நட்சத்திரையா? உனக்கு மூல நட்சத்திரமா? நோக்க என்னடி நட்சத்திரம்? கேட்ட. யார கேட்ட? ஓட்ட இல்ல கேட்ட. இல்லடா கேட்டேன். அப்புறம் என்ன
அங்கே இருந்து அப்புறம் ஓட்டு கேட்டேன் இல்லாம என்ன? கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தாண்டா ஏத்திட்டு போறான். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேன். அம்பி நோக்கே நட்சத்திரம் நோக்கே அடாடாடாடா. சுத்தமா இருக்கிறதா? நோக்கு நட்சத்திரம் ஏய் முகா இல்ல முருகா. ஊரட்டாதி. ஆஹா நம்ம மாமா சுதிய பிடிக்க பகவான் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். ஓம் லதாஸ்தோ. லதா பொம்மனாடிடா கம்மனாடி லதாஸ்தோ சசாஸ்தோ. சசாஸ்தோ கர்மாதிக்கு சொல்ற மந்திரம் காணும். மாமா அதிகமா அதுக்கிட்டாலே கூட்டி போறீங்க. இப்ப வர்ற கிராக்கியா இருக்கா வர்றது என்ன பண்ண சொல்றேன்? இது ததாஸ்தோ அப்படியே பிடிச்சி சொல்லுங்க. ஓம் ஜோமாய் தேவான் மோம் சுங்கலாய் தேவான் மூணாய் தேவாய் முதுவாய் தேவான் தேவாய் மூணாய் தேவாய் முதுவாய் தேவாய் மோம் காயாவோடை கிராமத்தார்கள் நாமதேவாஜமம் விழாக்கமிட்டியாளர்கள் நாமதேவாஜமம் தமயேந்திரன் நாமதேவாஜமம் நந்தினி நாமதேவாஜனம பெருமாள்ராஜ் நாமதேவாஜனமாம் நரகேசன் நாமதேவாஜனமாம் சரவணன் நாமதேவாஜனமாம் துரைராஜ் நாமதேவாஜனமோ கர்ணன் நாமதே. மாமா கொட்டாய் விடாம சொல்லுங்க. ஏ கர்ணன் நாடக அமைப்பாளர் நகரமங்கலம் கண்ணன் நாமதேவாயனமாம் வழக்கம் வழக்கம் வேற தொழில் வேற காலையில் சம்பளங்கும் பழங்குறைஞ்சு திருச்சி விஜய் நாமதேவாயனமோ 1000 ஜலமானாலும் பரவாயில்லை விஜய். குற்றாலத்தில் சீசன் நல்லா ஒரு வாரம் போயிட்டு ஒரு மணி இப்படித்தான் சொல்றீங்க. காருக்கு டிரைவர் நீ தான்டா, கவலையே படாத, நீ தான் ஓட்டணும். சமர்ப்பையாமே என்ன பண்றாரு மாமா? என்ன குக்கு குக்கு கிக்கு கிக்கிங்க? மந்திரமடி. எது இது மந்திரமா? இருக்கிறதா? அட நீங்க வருது கமல் ஒரு படத்துல பாடிட்டாரு. அது எல்லாம் அப்படி தாண்டி என்ன என்ன தர்றீங்க? ஐயோ என்ன சாமி கிட்ட போய் தேடுறாரு? மாமா 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 என்ன மாமா? இல்லடா தீப்பெட்டி நேற்று அங்கே சொறி வச்சுட்டு போனேன், இருக்கிறதான்னு பார்த்தேன். என்னடா மாமா என்ன இந்த குழுக்கு குழுக்குறீங்க? வர்றவனா சில பேர் வெறும்பொட்டியை கொடுத்துட்றாங்க. அதனால வாங்கினோன்னு 2 குழு குளிக்க பார்க்குற குச்சி கிடக்கிறதா இல்லையா? வர வர குளிக்க பார்க்க வேண்டி இருக்குடா. என்னடா பண்ண சொல்றேன்? எம்பெருமானே முருகப்பெருமானே முருகா. என்ன மாமா? பொட்டிகளும் குச்சிகளும் குச்சியால தயார் பண்றீங்க? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் உனக்கிட்ட, வெட்டம் புளுத்தி பட்டி வாங்கிட்டு வான்னு. வெட்டு புலி. அதான்டி வெட்டம் வெட்டம் புளுத்தி பட்டிடா. அந்த ஆளுக்கு ஏற்கனவே வேலு வாயில குத்தி வாங்கிட்டு இருக்க ஒரு அருவாத்துக்குதா, அதைத்தான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதை வாங்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ண சொல்றேன்? மாமா மாமா அது எதுக்கு இப்படி ஒண்ணு? உங்களை பார்த்து நாங்களும் பயந்துட்டு ஓடுறோம். என்ன மாமா மூச்சு வாங்குது? நான் தேய்ச்சி விடவா? லோகத்துல விளையாண்டு பழகுறவன் பூரா எங்களாண்ட தாண்டி விளையாண்டு பழகு. என்னது? முந்தா நாள் பாரு பகவானுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் சொல்லு. இங்க என்னமோ இருக்கிற மாதிரி தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே சந்தன காப்பு அலங்காரம் சொல்லிட்டா. நான் அலங்காரம் பண்ணிட்டே இருந்தேன். சரி இந்த விளையாட்டு பசங்க சூடத்துக்கு பதிலா பாம்பு மாத்திரை வச்சிருக்காங்க. அச்சச்சோ பத்த வச்சுட்டு ஆ புஷ்ஷுன்னு கிளம்பிடுத்து. அதாவது கிளம்புனுச்சே தண்டி அத்தாடி பயத்திருப்படி கரு கருன்னு ஓகரா கற்பூர தீபாசிரமாம் சமர்ப்பயாமி. எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்த ஐயா. முருகப்பா காலம் போல முருகப்பா. சாமி சாமி வந்துருச்சு. வந்து இறங்கிட்டா. டேய் கொஞ்சம் மேல நிக்கிறேன்டா, கொஞ்சம் மேல நிக்கிறேன்டா, கொஞ்சம் மேல நிக்கிறேன்டா.
நசுங்கிரும். ஏய் ஐயா, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஆமா சாமி நிறைய அருள்வாக்கு அருள்வாக்கு. நம்ம குடும்பத்துல உள்ள குறையெல்லாம் சாமி கிட்ட கேட்டுருவோமா? ஆமா. இந்த அடிவயிற்று பிரச்சனை இருக்குல்ல, அதை கேளு. சாமி அப்படியே வச்சு நிறுத்துறீ. நான் ஒட்டு கேட்டு சொல்றேன் சாமி, நினைச்சியா நான் ஒரிஜினல். ஏய் விஜி, இப்ப கொஞ்ச நாளா உனக்கு குழாயில பிரச்சனைடி. அது ரொம்ப நாளாவே இருக்கு. அதுவும் உனக்கு அடிகுழாயில பிரச்சனை, அடிகுழாயில பிரச்சனை. ஏய், உன் குழாய் பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணும்? நீ என்ன பண்ற தெரியுமா? ஆ. பேசாம அழகேசனை வச்சுக்க. அப்படியா? ஏய், வக்கீல் அழகேசன் தான் அவர்தான். அடிச்சு வாதாட சொல்லுவான். 6 மாசம் உள்ளதெல்லாம் சொல்றேன். 6 மாசம் சீசன் முடிஞ்சு நான் வீட்டில் இதெல்லாம் போயிடுவேன். 24 மணி நேரம் உங்களே தலைக்கிட்டு இருப்பாங்களாக்கும். வேற என்னடா பிரச்சனை? சாமி ஒதுங்கடி இப்படி வாடா அப்படி. சாமி, ஏண்டா எருமை மாடு ஆமா காணாம போயிருச்சான். அண்ணா இங்க வாங்க. டேய், அது சொல்ற சாமி கேளு. எருமை மாடு காணாம போயிருச்சாடா. ஏமா மாடு கிடைக்கணும்னா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? டேய், நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? சந்தே, நான் சொல்ற மாதிரி சொல்றான். சந்தே கந்தா சத்தே கந்தா சொந்து குந்தோ. சேர்த்து சொல்ற மந்திரத்தை கிண்டல் பண்றியா? சந்தேகம் தான். ஓ மாடு கிடைக்கிறது சந்தேகம் தான். போல மாடு வளர்க்குறாங்க வெங்காயங்க. மாடை வளர்த்தா பால் கறக்க மட்டும் வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போறாங்க. மற்ற நேரம் பூரா நடு ரோட்டில் ஓட்டி விட்டுறாங்க. அப்பவே வண்டியில சாமி. அப்புறம் சாமி வந்த இடத்துல வந்து மாட்டை காணும் மசிரை காணும்னு. என்னடி உன் பிரச்சனை? சாமி சொல்றி. ரொம்ப நாளாவே குழந்தை இல்லையா? அது ஒரு பெரிய டேய், கவலைப்படாதே. ஆ. 2 பையன் புகுந்துக்கிட்டு கலக்குறாண்டி. ஏய், 2 பையன் புகுந்து கலக்குறான். ஒருத்தன் அக்கனி புத்திரே, ஒருத்தன் மயான வீரே. மோடி இவன் 2 பேர்த்தையும் ஒதுக்குறேன். ஏய், விடிய காத்தால நான் வர்றேன்டி. சரி வந்து உன் தோசையை கிளிக்கணும். எப்பா தோஷத்தை விரட்டணும்டா. அப்புறம் பாரு பிள்ளை என்னை மாதிரி விளையர்னு பிறக்கும். எந்த குறையும் இருக்காது. வேற என்ன பிரச்சனை? சாமி உண்மையிலே உண்மையா தான் வந்திருக்கா இல்ல ஏமாத்துறாரா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நினைக்கலாம் அவர் சக்கு சக்குன்னு சொல்றாரு. அந்த சூட தேடு வாயில கொளுத்து போடுவோம். பகவான் மலையேறிட்டார். அப்போ விறகோட தான் இறங்குவார் கீழே. அதுக்குள்ள மலை ஏறிட்டாராம். கொலகார பயிலு. இன்னைக்காவது பரவாயில்ல, கையில வாயில. ஏத்தலாம்னு தான் சொன்னாங்க. ஆ. முந்தா நாள் ஒரு கம்பெனி வந்தாங்க, தலையில சூடத்தை வச்சுட்டாங்கண்ணா. அதுல போட்டு பயந்து பயந்து கிடக்குங்க வர. 2 ஐயா வேறு பித்தக்குடி முருகதாஸ் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களே முருகன் மேலே. ஐயோ வேண்டாம், அதுதான் வாயில் கடவாயை கிழிஞ்சு போச்சுல்ல, அதனால அப்படித்தான் இருக்கும். வா படுத்தா தூக்கம் வருதடி. சாமி வருது. பிறண்டு படுப்பியே. 2 பைய போட்டுக்கிட்டு அமுக்கிற மாதிரி இருக்குமே. கம்மியா சொல்றீங்களே. எதுடி? ரொம்ப கவனமாக இருக்கணும்டி. நாடக உலகத்தில் பொம்பளையிலே கிடைக்கல. இருக்கிற பொம்பளையில காப்பாற்றுறதே பெரிய புடப்பாக இருக்கு. உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன சாமி? எல்லாரும் என்னைய மாதிரி நல்லவனாக இருப்பான்னு நினைக்க. நீங்களா சாமி? 2 பேரையும் ஒரு ஒழுங்குல வைக்கலாம். இப்படி வா. எம்பெருமானே முருகப்பெருமானே. மாமா என்ன ஒட்டை எடுத்துட்டு அந்த ஏரியாவை படிக்கிறார். பிரச்சனை வரும். அந்த ஏரியாவை பிளாக் பண்ணி கேட்காது, நீங்க போடுங்க. அண்ணா எந்த பையன் தம்பி நோக்க என்ன பிரச்சனை? ஆமா, நாடகத்தை விட்டு வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஓ, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. 145 155ன்னு 2 இருக்கு. சரி. 2ஐயும் ஒன்றா வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தூக்கம் அப்படி வரும். நாடகத்துக்கே போக வேண்டாம், அந்த அளவுக்கு தூக்கம் வரும். அப்புறம் ஆமாம் வாங்கின நாடகத்துக்கு இன்னும் போக வேண்டாம், சங்கத்தில் அபராதம் போடுவாங்க. அப்புறம் பாரு எப்படி தூக்கம் வருதுன்னு. இனிமே பயம் இல்லையே. எம்பெருமானே முருகப்பெருமானே, இது யாருன்னு தெரியுதா முருகா? உன் குறை தீரணும்னா கவலைப்படாத, முருகனை ஒரு சுத்து முருகனை சுத்திட்டு வா.
பிடிச்சு பார்க்குறேன்டா, முருகனை சுத்திட்டு வா, போ முருகனை சுத்து, எந்த குறையும் வராது இந்த குழந்தை. இங்கிட்டு திருப்புகளா, ஏண்டா முருகனை சுத்தி வாங்கடான்றே, முருகனை போய் திருப்பி வச்சுட்டு சிலையே பகவானே. முருகனும் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு பாரு. முடியல, கொன்றுவாங்க நம்மளை. சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கணும்டா, வேற என்ன பண்ண சொல்ற, கொஞ்சம் லேட் ஆனது, எல்லாம் பிளாக் ஆகுது எல்லாமே. எம்பெருமானே முருகப்பெருமானே, கண்ணை மூடி என்னை நினை, எந்த பிரச்சனையும் இருக்காது. எம்பெருமானே முருகப்பெருமானே, இந்த குழந்தைக்கு நீதான் என்ன காமாடு தலமாடு காக்கணும், இந்த பிள்ளையை நீ காப்பாத்தணும் முருகா. முருகப்பெருமானே, முருகா முருகா, கவலைப்படாது கவலைப்படாது வேண்டாம்பே. வா. இன்னிசை வேந்தன் பொய்கைப்பட்டி CS சமயேந்திரன் வேலன் வேடன் விருத்தனாக நடித்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்த நடக்கட்டும் நடக்கட்டும், ஒன்றும் தவறு முருகன் திரும்புகிற முருகன் அத்தானே இருக்கார். சுற்றி விட்டா சுத்துறாரு முருகன், நகலாமல் நிற்கணுமா இல்லையா? ஆஹா, என்னடா உன் பிரச்சனை, என்னடா என்ன பிரச்சனை? ஒன்றும் வேலை செய்யலையா? வேலை செய்யல என்ன பேசாம விட்டுற வேண்டியானே, இதே கோலத்தில் எப்போவுமே இருக்கலாமே. ஆ மாத்திரை வாங்கி போட்டாப்புல மாத்திரை கம்பெனிக்காரன் திட்டுறானா? எந்த மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேங்குதான். கவலைப்படாத, உனக்கு ஷாலாமிஸ்ரீன்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி தர, எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் ஆமாம், அதுக்கு நிறைய மருந்து இருக்கு, சொல்லுவேன். ஜாதிக்காய், ஜாலமுந்திரி, ஏலக்காய், இளமுந்திரி, பச்சைக்கப்புறம், பாதாப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, மதனக்காம, சித்தா, அதெல்லாம் நிறைய இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு வச்சு ஐயா வைக்கியா, எல்லாமே தெரியும்டா, எல்லாம் தெரியும். இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் சாமி, இந்த குழந்தைக்கு போக போக நல்லா இருக்கணும். நல்லா இருக்கா? ஐயப்பா, என்ன சாமி நீங்களே பயப்படுறீங்க? வந்த பக்தர்கள்ல முருகனுடைய அருள் உனக்கு தாண்டா கிடைச்சிருக்கு. அள்ளி விட்டு எறிஞ்சிருக்காரு பாரு பகவான். ஆஹா ஆஹா, அரோகரா 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 அரோகரா, டேய் எல்லாம் ரோக்கரா அரோகரா சொல்றான்னா முருகனை ஜோக்கர் ஆக்கி விட்டு போறேன். எம்பெருமானே முருகப்பெருமானே, இந்த நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது காயாவோடை கிராமத்தார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க எல்லாம் வல்ல முருகா, உங்களுடைய அன்பும் அருளும் ஆசியும் என்னாலும் வேண்டும். எம்பெருமானே முருகப்பெருமானே. பார்த்தேடா, இங்கே நடக்கிற கலாட்டால என்ன நடக்கிறதுனே தெரியல. ஐயோ ஆவா பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஊழி வைக்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ண போறது, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பூஜை பண்ணி பார்த்ததில்லை. ஆமா, ஒரு ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி
வாயார பாடி மனமாற நினைந்து வாயார பாடி மனமாற நினைந்து வணங்குதலே எந்த வாழ்நாளில் வணங்குவதே எந்த வாழ்நாளில் தூயா முருகா மாயோ மருகா தூயா முருகா மாயோ மருகா தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற உம்மை தொழுவதுவே இங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை முருகா 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 ஷாபா ஷாபா அம்பே எல்லாம் மடப்பள்ளிக்கு வந்துருங்க மாமா இன்னைக்கு என்ன விசேஷம்? பிரசாதம் போட்டிருக்கேன்டா பிரசாதம் புளியோதரையும் சுண்டக்கல்லையும் போட்டிருக்கேன் ஓஹோ பிரமாதம். வந்து வாங்கிட்டு போயிடுங்க சரிங்க மாமா வந்துடாத, வந்து. வந்துடுறேன் மாமா. பழனி என்னும் ஊரில்லை, பழனி பவனி வந்தான் தேரில்லை, பலனும் தந்தான் நேரில்லை. வர வேண்டும் மகிழ்ச்சியிலே வர வேண்டும் மகிழ்ச்சியிலே கல் தோன்றி மண்ணொன்ற ஆ காலத்திற்கு முன்னோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழின தலைவா தங்கமயில் ஏறி தரணி எங்க புகழ் மணக்க தனக்கு நீங்க தானே என தனி பெரும் சுடரான தனிகை மலை வேளா கடுகாசல கந்தா அடியே நாரத மகர்ஷின் அன்பு வணக்கங்கள் பல பல. வருக 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 கழகத்தின் பிரபலமே வருக வருக கானத்தின் இடமே வருக வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேன்மணி வாய் சேர்ந்து ஒளிபடந்து ஊனையும் இந்த உயிரிமர் குணத்தவர் வருக கழகமே உலகம் என்று பொது நலத்திற்காக நிர்பணித்த கலைவான் வருக காரூணிச்சிலர் வருக தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று எடுக்கிறதாக கானம் பாடிய தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் ஒரு இடத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பது பெரியோ மனமாய் கேட்டுக்கொண்டு வரவேற்பிதோ.
இனிதான சுரம் ஞான இசை மேதையே 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 எனதல் உயர்வான தவயோகியே எனதான துயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கோ மகரிஷியே மதிப்பாட வர வேண்டும் மகிழ்ச்சியே இனிதான் சுரம் ஞான இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதான துயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே நாரதி நாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு செய்திகள் இருந்த அடியனுக்கு ரத்தின சுருக்கமாக எடுத்துக் கூறுகள் பார்க்கலாம். வரும் வழியில் வேலிமலை சாரலில் தாங்களுக்கா ஒரு கனி கண்டு வந்தேன் முருகா, அதை பற்றி கூடோடி வந்திருக்கின்றேன். நான் மகத்துவத்தை எடுத்துக் கூறுகள் பார்க்கலாம். கூறுகிறேன் கேளுங்கள் முருகா. சிங்கப்பூர் வாழ் காயாவுடைய சேர்ந்த அரியமுத்து அவர்கள் சார்பாக ஆசாரி அருமை அண்ணா அவர்கள் சார்பாக இங்கே முருகனாக வேடம் தாங்கி நடிக்கும் அருமை தம்பி CS தமேந்திரன் அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். அன்பில் வரிமொழிக்கு அன்னார் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்தக்கூடிய நாடக கலை குடும்பத்திற்காக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். சார்பு மாங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்கும் இனிக்கும் மாங்கனிக்கும் தேங்கதலி மல்கனிக்கும் மேலினிக்கும் வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ பின்னிலே பாதையில்லை உன்னை தொட ஏழு இல்லை வண்ணம் கொண்ட விண்ணிலவே ஆயிரம் நிலவே ஓர் ஆயிரம் நிலவேவோ இதழோரும் உனை தேட புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் நிலவே ஓர் ஆயிரம் நிலவேவோ நிலா மோகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது வண்ண முகமு வாழவில்லும் பெண்ணுருவே வந்து ஆடுது பெண்ணுருவே வந்து ஆடுது நதிக்கரை ஊரம் அந்தி நேரம் எங்கள் தேவி ஆடினார் தமிழ் கீதம் பாடினார் என்னை போவை போல சூடினார் கடலினை கால்களை முத்தமிடும் புதுக்களை சொத்தமில்லாத முத்தங்களை சொத்தமில்லாத முத்தங்களை தொற்று தந்தானந்த கண்ணியலை அக்கனி
இக்கணமே கொய்யாமல் கொய்து அழைத்து கொள்வீன் முருகா. ஹலோ மா வாழை பழா 3 கனியுடைய மேலான கனி முருகா. ஸ்லாக்கியம் என்ன முனியே மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு யுற்றம் மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு யுத்தம் ஸ்லாக்கியம் என்ன முனியே 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 சுமைதரும் தேன் கனியே நோக்கம் முழுதே போலண்டலும் சுமைதரும் தேன் கனியே நாரதரே அருமையான இசையமைப்பார்கள். ஆஹா உண்மையாவே மிக மிக சிறந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்கள். சிறப்பு. அதனுடைய உரிமையாருக்கும் இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதைவிட மிக சிறந்த ரசிக பெருமக்கள் முருகா, தாங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகம் இருந்த விஷயம். இசைக்கலைஞர்களோடு ஒளிபெருக்கி நிலையத்தார்களோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் கான மழையிலே நனைய செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பார்த்ததே வேடுவராக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேடி வந்தேன் கூற வேண்டும், திருமணம் முடித்து நமக்கு திருக்காட்சி தர வேண்டும். முருகா, தாங்கள் திருமணத்துக்கு வருவீர்களா? கண்டிப்பாக வருவேன். மும்மாலை கொண்டு வருவேன், பாமாலை பாடி பூமாலை 2 கையில் கொண்டு வருவேன். பாமாலை பாடி பூ மலர்ந்தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்களை போற்றும் அளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று திருமணங்களை தாங்களோ பிறகு வாருங்கள், சென்று வருகிறேன். முருகா, வெகு விரைவாக வாருங்கள். ஹலோ 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 வாங்கண்ணே, இங்கே வாங்கினா சும்மா ஒரு நேரத்தில் கூப்பிட்டு வர மாட்டேங்கல. மரியாதையா ஆனால் அங்கே இங்கே வரேன். அங்கே ஆள் ரெடியாக இருக்கு. ஹலோ, நல்லா இருக்கு மைக்கு. நான் இங்கே நிற்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடணும். எவ்வளவு பத்த வாய் பேசினேன். எவ்வளவு பத்த வச்சுட்டீங்க. இப்போ மாட்டினியா? ஒன்று எருக்கு அங்கே ஏன் இறங்கி போனேன். சரி, நான் பாடுறேன். அந்த டேப்பில் இங்கே போட்டுக்கவா? அப்போ தான் எனக்கு வரும். அதெல்லாம் இல்லை, இந்த மேடையில் என் பக்கத்துல இருந்து இன்னைக்கு பாட்டு பாடணும். சரி சரி, சுரேஷன் இங்கே எடுங்க, 2 பேரும் எப்படி பாடுறோம்னு பார்ப்போம். நான் சுமாரத்தை பாடுவேன், சூப்பராக போடுவாங்க. முருகா சீக்கிரம் வாங்க முருகா. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போத்தது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போத்தது. பூவோயினே வாதோ செவ்வந்தி பூவிது பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவ கோயில் தவிக்கிறதே. சிறகரண்டை விரித்து விட்டேன்
பூத்தது. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய அருமை உடன்பிரவா உடப்பம்பட்டி நடந்த பெருமாள் ராஜையாக்கும் நன்றி. மேலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் எங்களது பாசத்திற்கு பாத்திரமான, என்றுமே எங்கள் அன்பிற்கு பாத்திரமான அருமை அண்ணன் நகரமானும் கண்டெடுத்த அன்பு கண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடியவள் எங்க தலைன்னு சீனு கலந்துக்கிட்டு வரப்போகுது. கொஞ்சம் இருந்தாடி. எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய காரைக்குடி சங்கத்திற்கு எங்கெல்லாம் வழி நடத்தி எங்களுக்கெல்லாம் முக்கிய ஒரு உதாரணமாக திகழக்கூடிய தலைன்னு தான் கூப்பிடுவேன். கண்ணன் தலையை எங்கள் நகரமண்டலம் கண்டெடுத்த அருமை அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றியது வணக்கம். அவர்களோடு பயணித்த காலங்கள் நிறைய காலங்கள் இருக்கிறது. நல்ல அறிவுரை, நல்ல தெளிவாக விவரங்கள்லாம் சொல்லிப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தவர் நகரமங்கல கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை நல்கி அனைத்து நல்ல உணவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். டேய் என்னடா பண்ற நீ? டேய் அடிச்சு பல்ல வச்சுடா, மரியாதையா பேசுறா. டேய் அவர் வெங்காயம் சொல்ல. சரி இந்தா எங்க அழகேசன் என்ன அழகேசன் பெரிய புடுங்கனாப்ல இந்த கர்ணன் இருக்காருல. கர்ணா டேய் போடா எந்திரிச்சு யாரெல்லாம் வாசிக்க கூப்பிட்டா? ஏய் நகரமங்கல கண்ணா, ஏய் அண்ணனாது நொண்ணனாது நறுக்கி இருக்கு. என்னங்கடா உங்க நாடகமா உங்க இஷ்டம் இதுக்கு வாசிக்கிறீங்க? ஏய் தர்ராஜ் எங்களெல்லாம் நீ பேசுறிய. ஏய் எங்க அரியண்ணனை பேசி பிடிக்கும் போது எங்கெல்லாம் பேசி எங்க அண்ணனை பேசும் போதுல யாரா அது அரியணை? ஏய் வாடா படுக்குது எங்க அண்ணன். என்ன உங்க அண்ணன் என்ன எல்லாம் வீட்டுல வச்சுக்கணும். இங்க நான் தான் பெரிய ஆளு. போடா தம்பி போடா. பெரிய இதிகாச சுடரு, இலக்கிய சுடரு. முருகன் தமயந்தனை பத்தி எதுவும் பேச அவன் ஒரு வீணா போனவன். ராஜபாட்ட முவர போங்க நாடகம் உங்க காலையில தண்ணியை போட்டு. ஏய் மரியாதையா பேசு தர்ராஜ். இதுக்கு காரணமே நீதான். அடிச்சு நொறுக்கிடுவேண்டா. உங்களெல்லாம் நாடகத்துல போட்டது யாரா? எங்க அண்ணன் கண்ணனை கூப்பிடுறா. கண்ணனை ஏய் மரியாதை விடுறா. சின்ன ஆள் பெரிய ஆள் வயசு. ஏய் மீச நரைச்சிருக்கு. நான் தான்டா பெரிய ஆளு. சரி எங்க தம்பி நகரமங்கல கண்ணா, நான் தான் உனக்கு குரு, நீ எனக்கு சிஷ்ய பிள்ளை. உனக்கு தாள ஜிங்கு சக்கு ஜிங்கு நக்கு தொட்டு நக்குன்னு போட்டு சொன்ன. எதை தொட்டு நக்குறது? சரி எங்களை யார வேணாலும் பேசு. சரி ஆனா கலைமாமணி எங்க ஐத்தான் கண்ணைத்தான மட்டும் என்ன ஏயார் கண்ணன் பெரிய வெங்காய கண்ணை கூப்பிடுறா. ஏய் வாய முடிடா காலெல்லாம் தள்ளாச்சி விடுவேன். இது என்னோட சாம்ராஜ்யம். ஏய் ஏய் மிருதங்கம் இல்லாம நீ பாடிடுவியா? மாப்பிள்ளை சரவணனை மட்டும் எதுவும் சொல்ல. மாப்பிள்ளையாவது போட்டுக்கிட்டு சரவணா அறுத்து குமிச்சு விடுவேன். ஏய் சுரேஷ் கேமரா நொறுக்கி விடுவேன். என்ன நீ என்ன பெரிய ஆள் யூடியூப் வச்சிருந்தா பெரிய தினுசா போடுற ஆளுங்களை பாரு. ஏய் உக்காரா. ஏய் பக்கத்துல இருக்கீங்க சக்கரவர்த்தி. அவரு என்ன சக்கரவர்த்தி வெங்காயவர்த்தின்னு அவரெல்லாம் எதுவும் சொல்லிடாத. ஒண்ணு இல்ல எடுத்துக்கிட்டு புளுக்கு புளுக்குன்னு போடுறாங்க. யார வேணாலும் பேசு. ஏய் இந்தாரு டேய் இங்க வா. என்னடா மைக் செட்டு நம்ம ஆளு செல்வா. ஏய் செல்வா முடிஞ்சா மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது. நீ டோட்டலா லைட் நிப்பாட்டு பாப்பா. நிப்பாட்டு. நீ எக்கோ வச்சா பெரிய ஆள ஓட்டன்னு வச்சுக்கோ. இந்தரா என்னடா குடிச்சிட்டு வந்து எல்லாரையும் அடிக்கிற? ஏய் யார வேணாலும் வர சொல்லுடா. ஏய் நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுடா. நல்லா தானே இருந்த, ஏன் இப்ப குடிக்க ஆரம்பிச்ச? அது என்னோட சொந்த விஷயம். அட கேக்க நீ யாரா? ஆத்தே இது தேவையாடா? குடல்லாம் ஏன் காசுல நான் குடிக்கிறேன், நீ நான் வாங்கி தர. குடல்லாம் வெந்து போகும்டா. ஏன் குடிக்கலன்னா குடல் புளு புளுன்னு வளருமா? ஏய் குடிச்சா செத்து போயிடுவோம்டா. செத்து போனா போயிட்டு போறான். இப்ப என்ன பூமி பாரம் குறையிட்டோம். பொண்டாட்டி எல்லாம் என்னடா பண்றது? பொண்டாட்டிய போடுற முச்சந்தில்ல யாரு இவளுகளெல்லாம் கல்யாணம் பண்ணி சொல்லி புள்ளைய பொழந்துக்கிட்டு பெத்துக்கிறாங்க. என்னடா பண்றது? பிள்ளைங்கள நடுத்தருவுல விடு. அண்ணே பேசலாம். நீ ஒரு அறிவாளி, நீ இப்படி பேசலாமாண்ணே? ஏய் குடிகாரன்னா உலகத்துல சிறந்த அறிவாளி. அது உண்மை. இவளுகளை யாரு நம்பி கழுத்தை நீட்ட சொல்றாளுங்க? சொல்லு. தன் கையே தனக்கு உதவின்னு வாழடா. சரிண்ணே நீ குடிக்கிற அளவுக்கு உனக்கு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை? எனக்கு பெரிய கஷ்டம். என்னடா மன கஷ்டம். என்னென்ன கஷ்டம்? எதா இருந்தாலும் சொல்லுனே.
சொல்லுமா சொல்லுனே. சொல்லுமா சொல்லவா இல்ல சொல்லுனே. கண்ணா சொல்லுமா. என்னுடைய காதல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. ஆரம்பமே நல்லா இருக்கேடா உன் காதல். உருவனுக்கு உறுத்தியா உருவனுமா வள்ளுவன் வாசிக்கு மாதிரி வாழ்ந்த கடைசியில தாலி கட்டி குடும்பம் நடத்தலான்னு சொல்லியில. என்னடா சொன்ன? தாலி கட்டி குடும்பம் நடத்தலான்னு சொல்லியில. அது இல்லைன்னா அப்புறம் எப்படா கல்யாணம்? சொல்லியிலடா சொன்ன. என்ன புடுக்கலன்னு. என்னது பிடிக்கலன்ட்டான்? சரி நான் கேட்குறேன், உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலே அப்போ அப்பா அம்மா எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? எங்க அப்பா அம்மா பிரச்சனை உடனே தட்டி பொண்ணை உடனே தூக்கிடுவேன். புரிஞ்சு வச்சுரா. அது அண்ணன் தம்பி தகராறு பண்ணாங்களா? அண்ணன் தம்பி எல்லாம் மச்சினனுக்கு கட்டிங்க வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவேன். இப்போ தெரியுது. தாய் மாமன் தகராறு பண்ணாரா? தாய் மாமனாவது நாய் மாமனா அவனெல்லாம் ஒட்டு உடச்சிடுவேன். டேய் சொந்த வந்த எதுவும் ஊரில் கிராமத்தில் ஊரே எதுவும் அதெல்லாம் கிடையாது தர்ராஜ். அப்புறம் எதுக்கு தான் அந்த பொண்ணு உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னிச்சு. நீ போய் கேட்டியா இல்லையா? என்னை கட்டிக்கலையா? நான் கேட்டேனே. புடவை வாங்கி கொடுத்தேன், பாவாடை வாங்கி கொடுத்தேன், பாடி வாங்கி கொடுத்தேன், ஜட்டி வாங்கி கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன். ராஜமா போற முண்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரே வார்த்தையில என்ன கவுத்துட்டா. என்னடா சொன்ன? நான் உங்களை மனசார ஏத்துக்கிறேன், ஆனா என் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. மண்டே பொழந்து விடுவேன் காலையில கும்பாபிஷேகம்னு பாக்குறேன். என்னடா இன்னொருத்தன் பொண்டாட்டியை போய் காதல் பண்ணிவிட்டு இதுல தோல்வி வேற உனக்கு. அடுத்த பொண்டாட்டி தாண்டா ருசி அதிகம். சரி குடிக்கிறியா? வேலை வெட்டிக்கு போறியா இல்லையா? எதுக்கு நான் வேலை வெட்டிக்கு போனோம்? அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவ? சோத்துக்கு சுப்பிரமணிய புடிச்சுக்கிட்டு ஊருக்கு போவியா? இல்ல கடவுள் சுப்பிரமணிய கடவுளா கும்பிடுவேன். எத்தனை பேர் தான் சுப்பிரமணிய கும்பிடுறியா? எல்லாத்துக்கும் வருவோரே வாழை வைக்கணும் சுப்பிரமணிய தான் இருக்கிறாரு. அது சரி ராஜ். இந்த பெருமாள் ராஜ் இருக்கா அப்படி இல்ல? மரியாதை பேசு. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்னடா உங்க மரியாதை நீங்களா சொல்லுவீங்களா? பெருமாள் ராஜ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரணும். அவர் ஒரு ஆசிரியர்ரா. ஆசிரியரா? என்ன ஆசிரியர்? பல மாணவர்களை உருவாக்கி இருக்காருடா. நல்லா உருவாக்குனாரு. ராஜ பாட்டு, ஸ்ரீ பாட்டு, நாரதர் எங்க டான்ஸ கருவாக்க சொல்லு. உன்னை கற்பமாக்கணும். எங்க சொல்லுடா பாப்போம். என்னடா சொல்ற? யாரு கை தட்டுறாரு? என்னடா எல்லாரையும் போடா வாடாங்கற? நகரமங்கல கண்ணனை அடிச்சனா சரியாயிரும். அவர் தானே நம்மளை கூட்டு வந்தது. என்ன கூட்டிட்டு வந்தாரு? பெரிய வெங்காயம். ஏடா தண்ணியை போட்டாங்கடா. காலையில சம்பளம் வேணுமா வேண்டாமாடா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? யார வேணாலும் பேசி. என் தம்பி அழகேசன் மட்டும் எதுவும் சொல்லாத. அழகேசன் போடா. பெரிய பெட்டிக்கார புளு புளுன்னு வாசிக்கிறா. என்னடா? இவ்வளவு நேரம் பொறுத்துட்டேன். ஐயா என்னைய கூட அடி 2 அடி நான் வேணாம்னு சொல்ல. எல்லாம் இதுக்குள் அடக்கம் இருக்கணும். என் மாப்பிள்ள தாளம் கர்ணனை மட்டும் எதுவும் சொன்னா கோபம் வரும். அறுத்துருவேன் தெரியுமா? சங்க என்னங்கடா உங்க இஷ்டம் நடத்துவீங்களா? நாங்க எல்லாம் சுங்கி பயலா? நல்லா ஆம்பளை வாடா, நெஞ்சுக்கு நெஞ்சு மோது வாடா. ஏன்டா அவ்வளோ கோபப்படுற? என்னத்தடா குடிச்சு தொலைச்ச? ஏன்டா அவ்வளோ கோபப்படுற? சரக்கு வச்சிருந்தத எவனோ குடிச்சிட்டு கிளம்பி மூத்திரத்தை பெஞ்சு வச்சிருக்காங்க. 500 ரூபா சில்லறை என்னட்ட கேட்டியில்ல? அவன் பையில காசு நிறைய வச்சிருக்கான். நீ எப்ப பண்ற பேருக்கு போடா. அதுல கைய விடாத, இதுல கைய விடு. டேய் ஏண்டா அவன் போத ஊரா தெரிய போகுதுடா. அடே அங்க ஒண்ணு இருக்காரு, இங்க வேணா வேட்டி அவங்க பாக்குறான்டா. ஊருக்காரங்க கண்ணு கெட்டு போச்சுன்னா டவுசருக்குல இருந்து காசு வச்சிருக்கியாடா? டவுசர் போடலடா, சட்டி போட்டிருக்க பாக்குறியா? போடா பெட்டியில உட்கார, உனக்கு வேலை இல்லையா? எங்கடா சரவண? டேய் என்னடா யாரையும் லவ் பண்றீங்களா? போனை எடுத்துட்டு போறீங்க. சரிடா சரி கோவப்படா. தம்பி துர்ராஜ் சொல்லுங்க. நான் ஒரு பாட்டு பாட போறேன். சுய புடி புடிச்சிரவா? அத இல்லடா, சுடிய புடி. அது என்ன சுதி? 7.5 யார பாத்து? எதுல எத்தனை கட்டைன்னு? அட இல்லடா எத்தனை கட்டை? 1.5 புடி. ஐயா நல்லா பாடா. ஏடா அது கூட பொறக்கல அவ்வளவுதான். அந்த இடத்துல நான் பூலு சுடியில 1.5 பூ. அது 1 இல்லடா. எல்லாத்தையும் இல்ல ஸ்ரீ படம்
ஏய் அட முவர கட்டிய பாரு வண்டையிலண்டு தூங்கிக்கிட்டேன்னா இருக்கு அதை பார்த்து பார்த்து எனக்கு தூக்கம் வருது நந்தினி அட என் புண்டி நின்னுகிட்ட என்னடா பெரிய ஸ்ரீ பாட்டு ஒரு 4 பாட்டு பாடி அன்பல் பாயிண்டா நீ பெரிய ஸ்ரீ பாட்டா குடியாரன்னு மரியாதை இல்லை எங்கடா நந்தினி கூப்பிடுறா என்னடா ஓரியா பொழந்துடைய பொழந்து என்னடா நீ என்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசுவ